ஒரு எக்ஸ்போர்ட்டான ஒரு டாக்டரு இந்த ஆர்டிஃபிஷியலாக அந்த இன்ஜெக்ஷனில் அந்த கருமுட்டையில் இவரோட விந்துகளை வந்து ஃபேர்ம்ஸை வந்து அதில் இன்செக்ட்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் அந்த ஃபேர்ம்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் எதுவும் தண்ணி குடிக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம மார்னிங் போய் இந்த கருமுட்டையை அவங்க கொடுக்கணும். அது பீரியட்ஸ் ஆன பிறகு நெக்ஸ்ட் டேவே இந்த கருமுட்டையை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா எக்ஸ்போர்ட்டான டாக்டர்ஸுங்க வந்து இந்த ஐவிஎஃப் என்ற முறையில் வந்து குழந்தைய வந்து டெஸ்ட் மூலிமா குழந்தைய பெற்றுக்கிறது வழக்கம். பட் இது 30% தான் சாத்தியமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஐவிஎஃப் என்ற முறையில் போய் லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து ஏமாந்து போனவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா they are keep trying. குழந்தை இந்த வாட்டி பிறக்கும், அடுத்த வாட்டி பிறக்கும், அடுத்த வாட்டி பிறக்கும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணி லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டலில் ஏமாந்து போனவங்க இருக்கிறாங்க. இது ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 35% 40%